நீங்க எப்போவாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? ஒரே பத்திரிகையாளர் ஒரே மேடையில ஒரு அரசியல்வாதிய சார்னு சொல்றாரு, ஆனா இன்னொருத்தர ரொம்ப அவமரியாதையா பேசுறாரு. இதுக்கு காரணம் அவரோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி பணம், பவர், பயம்னு ஒரு பெரிய சிஸ்டமே வேலை செய்யுதா? வாங்க, தமிழ்நாட்டு அரசியல் மீடியாவோட இந்த மறைக்கப்பட்ட பக்கத்தை கொஞ்சம் விலக்கி பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வாக்கியம் தான் நம்மளோட முழு அலசலுக்கும் ஆரம்பப்புள்ளி. சமீபத்திலே ஒரு பேட்டியில நக்கீரன் கோபால் ஒரே மூச்சுல ஒருத்தர நொண்ணன்னோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின ஸ்டாலின் சார்னு சொல்றாரு. ஒரே ஆளு, ரெண்டு தலைவர்கள், ஆனா மரியாதையில இவ்ளோ பெரிய வித்தியாசம். ஏன்? இதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கு? இந்த மரியாதை வித்தியாசத்தோட மர்மத்தை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல மொழியோட அரசியல புரிஞ்சுக்கணும். இது சும்மா இலக்கணம் இல்ல, இது அதிகாரத்தோட வெளிப்பாடு. தமிழ்ல ஒருத்தர அவன்னு சொல்றதுக்கும் அவர் இல்லனா அவர்கள்னு சொல்றதுக்கும் நடுவுல ஒரு பெரிய சமூக இடைவெளி இருக்குங்க. அவன்கிறது சும்மா ஒரு ஒருமை வார்த்தை கிடையாது. அது ஒருத்தர வேணும்னே சமூக அந்தஸ்துல கீழே இறக்குறதுக்கான ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ். ஆனா அவர்கள் அப்படி இல்ல. அது ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிசத்துல கொடுக்கப்படுற மரியாதை. இது யதார்த்தமா வர வார்த்தை இல்ல, இது ஒரு திட்டமிட்ட நிலைப்பாடு. இப்போதான் நம்மளோட உண்மையான கேள்விக்கே வரும். நக்கீரன் கோபால் இப்படி பேசுறது அவரோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தானா? இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சிஸ்டம் இதுக்கு பின்னாடி இருந்து அவரை இப்படி பேச வைக்குதா? வாங்க, அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த சிஸ்டத்தோட அடுக்கை இப்ப நாம பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பணம், அணுகல், அப்புறம் பயம், இந்த 3 கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தினது. இத மார்க்கெட் சென்சார்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டிவி சேனல் ஆளும் கட்சிய ரொம்ப கடுமையா விமர்சிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த சேனலுக்கு விளம்பரம் தர்ற பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க, காலேஜஸ்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க தொழில் முழுக்க அரசாங்கத்தோட அனுமதிகளை சார்ந்துதான் இருக்கு. அதனால அரசாங்கத்திலிருந்து எந்த நேரடி ஃபோன் காலோ மிரட்டலோ வராமலேயே சேனல்கள் அவங்களையே சுய தணிக்கை செஞ்சுப்பாங்க. அந்த பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயமே போதும். அப்போ முக்கியமான பாயிண்ட் இதுதான். புதுசா அரசியலுக்கு வந்த விஜய விமர்சிக்கிறதுனால எந்த பண நஷ்டமும் இல்ல, அது ஃப்ரீ. ஆனா அதிகாரத்துல இருக்கிற ஸ்டாலினை விமர்சிச்சா அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும். நியூஸ்ங்கிறது சும்மா தகவலை தர்றது மட்டும் இல்லைங்க, அது ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல். பத்திரிகையாளர்களுக்கு முதலமைச்சர் ஆபீஸ், தலைமைச் செயலகம்னு பவர்ஃபுல்லான இடங்கள்ல இருந்து ரெகுலரா நியூஸ் கிடைச்சிட்டே இருக்கணும். அந்த ஆக்சஸ், அதாவது அணுகல அவங்க இழந்துட்டா ஒரு நியூஸ் சேனலோட அன்றாட வேலையே நின்னுடும். இது அவங்க தொழிலுக்கே பெரிய ஆபத்து. இதுதான் விஜயோட தமிழக வெற்றிக்கழக விஷயத்துல கரெக்டா பொருந்தது. அவங்க இன்னும் அரசாங்கத்துல இல்ல, அதனால மீடியாவுக்கு திரும்ப பெறக்கூடிய எந்த விதமான ஆக்சஸையும் அவங்க கொடுக்கல. அதனால அவங்கள விமர்சிக்கிறதுனால பத்திரிகையாளர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இல்லாத ஒன்ன எப்படிங்க இழக்க முடியும்? சரி, பணம், ஆக்சஸ் இதெல்லாம் தாண்டி இன்னும் ஆழமான ஒரு கேமிங்க நடக்குது. அதுதான் அங்கீகாரத்துக்கான விளையாட்டு. யார் உண்மையான அரசியல்வாதின்னு யாரு முடிவு செய்றா? வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அதுக்குன்னு சொந்தமா மரியாதை, அங்கீகார விதிகள்னு சிலது இருக்கும். அரசியல்ல யாருக்கு இந்த மரியாதை கிடைக்கும்னா, பல வருஷமா இந்த களத்துல இருந்து தன்னை ஒரு பிளேயரா நிரூபிச்சவங்களுக்கு தான். இந்த அங்கீகாரத்தை தான் சோஷியாலஜிஸ்டுங்க சிம்பாலிக் கேபிட்டல்னு சொல்றாங்க. இது பணம் இல்ல, ஆனா சில சமயம் பணத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. விஜயோட நிலைமைய இந்த ஸ்லைட் ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. சினிமா உலகத்துல அவர் தளபதி, அவருக்கு அங்க மிகப்பெரிய சிம்பாலிக் கேபிட்டல் இருக்கு. ஆனா அரசியல் பத்திரிகை உலகத்துல அந்த கேபிட்டல் செல்லாது. அந்த ஃபீல்டோட ரூல்ஸ் படி அவர் இன்னும் தன்னை நிரூபிக்காத ஒரு புதுமுகம். இந்த அங்கீகாரம் இல்லாததுதான் அந்த அவமரியாதையான மொழிக்கே ஒரு முக்கியமான காரணம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நிலைமைய விஜய் அவரே புரிஞ்சு வச்சிருக்காரு. சமீபத்துல பேசும்போது எம்ஜிஆருக்கும் இதே நிலைமைதான் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஒப்புமையை கொண்டு வராரு. இது மீடியாவால வெளியாட்களா பார்க்கப்படுறவங்க சந்திக்கிற சவால ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டுது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த பணம், ஆக்சஸ், அங்கீகாரம், இந்த எல்லா க்ளூவையும் ஒன்னா சேர்த்து ஒரு அரசியல்வாதி ஏன் ஒரு சேஃப் டார்கெட்டா மாறுறாருன்னு ஒரு செக்லிஸ்ட் மூலமா பார்க்கலாம். இதுதான் இந்த அலசலோட கிளைமேக்ஸ். ஒரு அரசியல்வாதிய எந்த விதமான பின்விளைவும் இல்லாம மீடியா தாக்குறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தியாகணும்? நம்மளோட பகுப்பாய்வுல கிடைச்ச ரிப்போர்ட்டோட அடிப்படையில உருவாக்குன இந்த 7 பாயிண்ட் செக்லிஸ்ட பாருங்க. இந்த 7 கண்டிஷன்ஸையும் பாருங்க. ஒரு அரசியல்வாதியால விளம்பர வருவாய் நிறுத்த முடியாது, இன்டர்வியூ ஆக்சஸ் நிறுத்த முடியாது, அவர் மேல அவதூறு வழக்கு போடுற பழக்கம் இல்ல, சோஷியல் மீடியால வர கலாச்சாரம் நிறைய வியூஸ் போகுதுன்னா அவரை தாக்குறது மீடியாக்கு சுத்தமா ரிஸ்கே இல்லாத ஒரு விஷயமா மாறிடுது. இது ஒரு பக்கா கால்குலேஷன். இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. முழு கதையுமே உங்களுக்கு ஒரே செகண்ட்ல புரிஞ்சிடும்.
சீமானுக்கும் சரி விஜய்க்கும் சரி இந்த சேஃப் டார்கெட் ஸ்கோர் எகிரி நிக்குது. ஆனா பவர்ல இருக்கிற ஸ்டாலினுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பு கிடையாது. இது முற்றிலும் ஒரு கட்டமைப்பு ரீதியான ரிஸ்க் கால்குலேஷன். யார அட்டாக் பண்ணா ரிஸ்க் கம்மியோ அவங்க தான் டார்கெட். ஆனா இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதிகாரம் திசை மாறும்போது இந்த முழு சிஸ்டமும் ஒரே ராத்திரில மாற வாய்ப்பு இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரு பவர்ஃபுல்லான வரலாற்று உதாரணம் இருக்கு. 1991 வரைக்கும் ஜெயலலிதாவும் மீடியாக்கு ஒரு சேஃப் டார்கெட் தான். ஆனா அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சரானதும் நிலைமை ஒரே நாள்ல தலைகீழா மாறிடுச்சு. அவங்கள அவமதிச்ச அதே மீடியாக்கள் நூத்துக்கணக்கான அவதூறு வழக்குகளுக்கு பயந்து அவங்களோட மொழிய உடனடியா மாத்திக்கிட்டாங்க. அதிகாரம் மொழியையே மாத்துச்சு. 200க்கும் அதிகமான அவதூறு வழக்குகள். ஒரு அரசியல் தலைவரோட பவரை தப்பா கணக்கு போட்டா பத்திரிகையாளர்கள் சந்திக்கக்கூடிய உண்மையான விளைவுகளை இந்த ஒரே ஒரு நம்பர் காட்டுது. இது மீடியாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தெளிவான மெசேஜ். எங்களை குறைச்சு எடை போடாதீங்க. அப்போ இந்த வரலாற்று பாடத்தோட அடிப்படையில பார்த்தா 2026 தேர்தல் முடிவுகள் ஒரு ஸ்விட்ச் மாதிரி வேலை செய்யலாம். விஜய் குறைவான சீட் ஜெயிச்சார்னா இந்த ஏளனம் தொடரும், இல்லனா இன்னும் அதிகமாகும். ஆனா அவர் ஒரு கணிசமான இடங்களை ஜெயிச்சாலோ இல்ல ஆட்சிக்கு வந்தாலோ நம்ம ஜெயலலிதா காலத்துல பார்த்த மாதிரி இந்த முழு மீடியா சிஸ்டமும் உடனடியா மாறும். கடைசியா நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதாங்க. மீடியாவோட மொழி மாறுறது ஒரு மனமாற்றத்தினாலேயோ இல்ல கொள்கை மாற்றத்தினாலேயோ வர்றதில்ல. அதிகாரம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாறும்போது ரிஸ்க் மற்றும் ரிவார்டு பத்தினா அவங்களோட கணக்கு மட்டும்தான் மாறுது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். மரியாதைங்கிறது ஒருத்தரோட உண்மையான தகுதிக்காக கொடுக்கப்படாம அவரோட அதிகாரத்தை கணக்கு போட்டு மட்டுமே கொடுக்கப்படுதுன்னா நம்ம பாக்குறது உண்மையிலேயே சுதந்திரமான பத்திரிகை துறையா இல்ல அதிகாரத்துக்கு முன்னாடி மண்டியிடுற ஒரு வியாபாரமா? யோசிச்சு பாருங்க.